அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பனின் இனிய வணக்கம். உபயோகமான இணையதளங்கள் பற்றிய தொகுப்புல இன்றைக்கு சில வலைதளங்கள் பற்றி பார்க்க போறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைனாலும் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ தொகுப்பை நீங்க பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். முதல்ல பார்க்க போகிற இணையதளம் designer.io. இந்த வெப்சைட் முழுக்க இலவசமான ஒரு டிசைன் பர்பஸுக்கு உள்ள இணையதளம். இந்த இணையதளம் மூலமாக நிறைய அழகான விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும். இதே இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்த ரொம்ப அதிகமான டிசைன் பண்ணுற நாலேஜ் அப்படிலாம் தேவையில்லை. ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்கும். இன்விடேஷன் கார்ட்ஸ், பர்த்டே கார்ட்ஸ் இல்லை ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய ப்ரௌசர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்கள்ட்ட காசு கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியில் நிறைய டிஃபால்ட்டான டிசைன் கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டான சைஸ் கொடுத்துருப்பாங்க. சோஷியல் மீடியா சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற பேனரோட சைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேனுவலாக சைஸ் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கிரியேட் பண்ணலாம். லோகோ டிசைன், வெப் டிசைன், போஸ்டர் டிசைன் இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் ஈஸியாக பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிற இணையதளம் unfairLR.com. இந்த இணையதளம் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்து அதுக்குள்ளே போக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த லிங்க்கில் இருக்கிற இமேஜுக்கும் கீழே கொடுத்துருக்க லிங்க் உள்ளே போனதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதன் மூலமாக ஃபேக்கான வெப்சைட்டுக்குள்ளே உங்களை அழைத்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இணையதளத்தில் உள்ள இந்த பகுதியில் அந்த லிங்க்கை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்குக்கு பின்னாடி எந்த வெப்சைட்டோடைய டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் பிஃபோராக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அலர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது freeimages.com. இந்த இணையதளத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் இமேஜஸ் ஃப்ரீயாக வச்சிருக்காங்க. இந்த இமேஜஸை நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒருத்தருக்கு குட் மார்னிங் இல்லை குட் ஈவினிங் மெசேஜ் அப்படிலாம் அனுப்புனா உடனே போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஆப் மூலியமாக இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் நீங்களே ஒவ்வொரு இமேஜஸும் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளுமே கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் நிறையவே இருக்குது. அதை யாருமே நீங்கள் வெளிக்கொண்டு வரதில்லை அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். யாரோ ஒரு நண்பருக்கு பிறந்த நாள் அப்படின்னா உடனே போயிட்டு கூகுளில் இமேஜ் சர்ச் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி புது கிரியேஷனை நீங்களே கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான வேர்டிங்ஸ் மற்றும் டிசைனை நீங்களே கிரியேட் பண்ணலாம். இந்த இணையதளத்தில் நிறைய கேட்டகரி கீழே ஒவ்வொரு இமேஜஸும் பிரித்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி கீழே நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த கேட்டகரி கீழே போயிட்டு நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் டவுன்லோட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது printfriendly.com. நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்குள்ளே ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் அப்புறமா படிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இது போல விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த இணையதளம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த வெப்பேஜை சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வெப்பேஜோட லிங்கை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த பகுதியில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு திரையில் PDF வடிவில் டாக்குமெண்ட் வரும். இந்த இணையதளத்தில் என்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மற்ற பகுதியை நீங்கள் தாராளமாக டெலீட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் வெப்பேஜ்லாம் பிரிண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் பிரிண்ட் கொடுக்கலாம். இந்த இணையதளம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சில ஆர்டிக்கல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற இணையதளம் WeTransfer. ஒருத்தவங்களுக்கு ஹை லெவல் மெமரி ஸ்பேஸ் உள்ள ஒரு ஃபைலை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு MB மட்டும்தான் உங்களால் அதில் அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும். இந்த இணையதளம் மூலமாக கிட்டத்தட்ட 2 GB வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும். இது முழுக்க இலவசமான ஒரு இணையதளம். உங்களுடைய மெயில் ஐடி யாருக்கு அனுப்ப விரும்புகிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் என்ன ஃபைலோ அந்த ஃபைலை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இதில் சென்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். அதற்கான காரணத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.